ஸ்ரீ குருப்பியோ நமக. உலகம் நமக்கு உதவ இந்த அபிராமி அந்தாதியின் 42வது பாடலை நாம் பாட வேண்டும். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்வரவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகிமுத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பட்டர் பூர்ண ஞானம் பெற்றவர். இந்த பாடலில் பட்டர் அன்னை அபிராமியின் பூர்ண ஸ்வரூபத்தை தரிசித்ததை நமக்கு கூறுகிறார். ஞானத்தின் உயரிய நிலையை அடைந்தவர்களுக்கு இறைவனை பற்றிய முழு தோற்றம் தெரியும். இந்த நிலையில் அன்னை அபிராமியின் பூர்ண ஸ்வரூப நிலையினை நமக்கு கண்முன் காணும்படி காட்டுகிறார். இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி பட்டர் சொல்றார். இதன் பொருள், இறைவனின் நெஞ்சத்தை வலிய நெஞ்சம் என பட்டர் கூறுகிறார். சிவபெருமானை தொழிற்படச் செய்பவள் சக்தி. இறைவன் ஜீவாத்மாவுக்கு அவரவர் வினைகளை ஊட்டும் பொழுது அவர்கள் துயருறும் காலையில் அவர்களுக்கு நலம் செய்வதில் கண்ணும் கருத்தும் கொண்ட ஒப்பற்ற தலைவி அம்பிகை என பட்டர் கூறுகிறார். நல்லறவின் படம் கொண்ட அல்குல். நல்லறவின் படம் கொண்ட அல்குல் மூலாதாரத்தில் அம்பிகையுள்ள குண்டலினி சக்தியினை உணர்த்துவது என்று பொருள். பனிமொழி. பனிமொழி என்பது இனிமையான சொல். அம்பாள் பனிமொழியாக உள்ளாள். இது அம்பாள் பனிமலையில் உறைபவள், இமயமலையில் சிவபெருமானுடன். ஆகவே மொழிப்பனி மொழியாக உள்ளது, பனிமொழியாக உள்ளது. வினை நோயினை அனுபவிக்கும் ஜீவர்களுக்கு அன்னை தன் இனிய மொழிகளால் வினையின் கடுமையை போக்குகிறாள். வேத பரிபுரையே பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அம்பாள் வேதங்களை திருவடியில் கால் சிலம்புகளாக அணிந்துள்ளாள். வேத ஒலி இருக்கும் இடத்தில் அம்பாள் உரைகிறாள். ஆகவே ஒலி வடிவில் உணரும் வேதங்களை காலில் சிலம்புகளாக அணிந்துள்ளாள் என பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.